2 டம்ளர் 2.5 டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றணும். இது நல்லா கொதிக்க வைக்கணும் களி செய்யறதுக்கு. ரெண்டு டம்ளருக்கு 1 டம்ளர் மாவு போதும். ஒரு டம்ளர் மாவு மட்டும் எடுத்துக்கணும். தண்ணி 2.5 டம்ளரு, 1 டம்ளர் மாவு. எந்த டம்ளரில் நம்ம அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் மாவு அளந்து எடுத்துக்கணும். மாவு போட்டு கிளறணுங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் குருடெல்லாம் வராது. நம்ம குச்சியோ கரண்டியோ போட்டோம்னாக்க சின்ன சின்ன கட்டி வரும் குருடு. பாருங்க, குருடு எதுவுமே இல்லை. பாருங்க, குருடு எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு. இங்கே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டுறணும். இதில் வந்து கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் ஒரு மூடி ஊற்றினா போதும். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கையில் ஒட்டுதான்னு பார்க்கணும். ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம கையில் வந்து ஒட்டுதான்னு பார்க்கணும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. அப்போ களி நம்மளுக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். வாங்க களி போட்டு சாப்பிட்லாம்.